கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எபேசியர் 6:1. உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இன்னைக்கு ஏசுப்பா அவங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய சொல்கிறார். ஆமேன். அது நியாயமா? உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் இது வரைக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களா? இதை செய்யாதுன்னு சொன்னால் செய்கிறீங்களா? இங்கே போகாதுன்னு சொன்னால் போகிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த விஷயத்துலலாம் உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கீங்கன்னு. அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏசப்பா கிட்ட உங்கள் பாவத்தை அறிக்கை செய்துங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஏசப்பா இந்த பூமியில் இருந்த வரைக்கும் அவங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தார். ஆமேன். நிறைய பேர் பெற்றோர் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அநேக விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? இல்லை உங்கள் ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கா? அந்த தடைகள்லாம் உடையணும்னா உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு தடையாக இருக்கலாம். கீழ்ப்படியாமை ஆசீர்வாதங்களை தடுக்கும். அது உங்களோட ஆசீர்வாதத்தை தடுத்துருக்கலாம். நீங்கள் இப்பொழுது மனம் திரும்புங்க. ஏசப்பா நிச்சயமாக நீங்கள் எப்போ உங்கள் பெற்றோர் கீழ்ப்படுறீங்களோ, அவங்களுக்கு ஒபே பண்ணுறீங்களோ, நிச்சயமாக ஏசப்பா அவங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, இது நியாயமா? இதுதான் நியாயம். நம்ம கீழ்ப்படிந்து தான் ஆகணும். கீழ்ப்படிங்க. இது வரைக்கும் கீழ்ப்படியல அப்படின்னா ஒப்பு கொடுங்க. ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.